எவ்ரிஒன் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பிரதர். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப் அப்படிங்கிற எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதோட செலெக்ஷன் லிஸ்ட்டு சார் இந்த மார்க் எடுத்தால் செலக்ட் ஆகுமா, இந்த மார்க் எடுத்தால் செலக்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு சில பேர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்ன சொல்கிறது, எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்மளால் வி குட் இன் கெஸ் ஆக்சுவலி. ஸோ பட் ஆனால் அப்ராக்சிமேட்டாக ஓகே இவங்களுக்கு வரும், இந்த மார்க் எடுத்தால் ஒரு இவங்களுக்கு வரலாம் அப்படிங்கிற கெஸ்ஸிங் வந்து நமக்கு இருக்குது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கேட்கப்பட்ட கொஸ்டினில் கொஞ்சம் மேத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி சில பேர் சொன்னாங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அக்கார்டிங் டு தேட் அதை பேஸ் பண்ணி இந்த மார்க் எடுத்தால் ஒருவேளை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக கெஸ் பண்ணி தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இதை வந்து இன்னொரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிகாரப்பூர்வமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம்னா, லாஸ்ட் டைம் நடந்தது என்ன, இப்போ நடக்கிறது என்ன, இதுக்கும் அதுக்கும் என்ன கம்பேரிசன். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க் மட்டுமே எக்ஸாம் நடந்துச்சு. ஓகே ரைட். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 மார்க் எக்ஸாம் நடந்திருக்கு. அது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒன்று நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு இப்போ எக்ஸாம் எழுதி முடித்த உடனே இவங்க வந்து அவங்களோட ஸ்கோர் வந்து என்ன ஸ்கோர் எடுத்திருக்காங்கிறத ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக இந்தந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, சிவிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த டைம் என்ன சின்ன ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன தடவை சிவிக்கு வர சொன்ன எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த தடவை 1:3 3 பேரை செலக்ட் பண்ணி அதில் ஒருத்தவங்களாம் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வைவா வைக்கிற மாதிரியும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1:3. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைமை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிவி கூப்பிட்ட எல்லாருமே வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 3 பேர்லேருந்து 1 பேர். அப்போ 3 பேர் வரும்போது கட் ஆஃப் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கட் ஆஃப் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாமினேஷனுக்கும் இப்போ நடக்கிற எக்ஸாமினேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அந்த டெஸ்ட் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சில இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த விஷயத்த கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் வந்து நடந்து முடிஞ்ச எக்ஸாமோட டேரெக்டாக அவங்க ஸ்கோர் பண்ண மார்க்கும் அதுக்கப்புறம் அவங்கள சிவிக்கு வர சொல்லி அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த தடவை இன்டர்வியூக்குன்னு ஒரு 30 மார்க் கொடுத்து அதுலேருந்து அவங்கள செலக்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் லாஸ்ட் டைமுக்கும் இந்த டைமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ லாஸ்ட் டைமை கம்பேர் பண்ணும்போது கட் ஆஃப் லாஸ்ட் டைமோட இந்த தடவை குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக உள்ளது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 150 மார்க்குக்கு வந்து கொஷின் வந்துருந்துச்சு. அதில் 123 100 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களுக்கே மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. இந்த தடவை 170. ஸோ 150 அபோவ் மேக்ஸிமம் எல்லா சேனல்லையும் சொல்கிறது தான் அவங்களுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கதாகவே வந்து காணப்படுது. ஸோ நம்மளும் அதையே தான் மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ரிசல்ட் மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டில் வந்துடும். ஸோ நல்லதே நடக்கும், எதிர்பார்ப்போம். தேங்க்யூ பாய்ஸ். தேங்க்யூ கைஸ். பை பாய். டேக் கேர்.